என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது. நீ எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாயோ, கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்தாயோ, அந்த பிரார்த்தனையை இன்று வராகி அம்மன் கேட்டு கொண்டிருக்கிறாள். உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த துன்பக் குரல் இன்று அம்மனின் செவியில் விழுந்திருக்கிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு காயத்திற்கும், ஒவ்வொரு வலிக்கும் இன்று ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. தங்கமே, இது சாதாரண நாள் இல்லை, இது வராகி அம்மன் உன்னை தழுவி ஆசி தரும் நாள். நீ நினைப்பது போல வாழ்க்கை முடிவுக்கு போய்விடவில்லை. உன் முயற்சிகள் வீணாகவில்லை. வராகி அம்மன் உன் பக்கம் நின்றால் முடியாதது எதுவும் இல்லை. நீ எத்தனை முறை தோல்வி கண்டிருந்தாலும் அம்மன் அதை வெற்றியாக மாற்றும் சக்தி உடையவள். உன் கண்களில் இன்று நீர் வந்தாலும் நாளை அந்த கண்ணீர் சந்தோஷ கண்ணீராக மாறும். இது தான் வராகி அம்மனின் அருள். தங்கமே, நீ எத்தனை முறை உன் மனதில் சொன்னாய் தெரியுமா, நான் இன்னும் எவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும் என்று. ஆனால் இன்று அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் நாள். அம்மன் உன் நெஞ்சுக்குள் வந்து உன் துயரை துடைக்கப் போகிறாள். நீ எவ்வளவு சின்னவளாக இருந்தாலும், உன் மனசு எவ்வளவு உடைந்திருந்தாலும், அம்மன் உன் இதயத்தை மீண்டும் ஒளியால் நிரப்பப் போகிறாள். தங்கமே, வராகி அம்மனின் அருள் எப்போதும் தாமதமாக வரும் போல தோன்றும், ஆனால் ஒருமுறை வந்தால் வாழ்க்கையே மாறிவிடும். நீ இப்போ சந்திக்கும் பிரச்சனை உன் அழிவுக்காக அல்ல, அது உன் எழுச்சிக்காக. அம்மன் உன்னை கட்டமைக்கிறாள், உன்னை வலிமைப்படுத்துகிறாள். ஒரு தாயாக அவள் உன்னை காத்து கொண்டிருக்கிறாள். அவள் கண்ணில் உன் கண்ணீர் ஒரு துளி கூட வீணாகாது. நீயே பாரு தங்கமே, சில நாட்களுக்கு முன் உனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாமே முடிந்தது போல தோன்றியது. ஆனால் இன்று உன் உள்ளே ஒரு புது பேரொளி வந்திருக்கிறது. அது வராகி அம்மனின் குரல். நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லும் குரல். அந்த குரலை கேள் தங்கமே. உன் இதயம் அமைதியாக மாறும். உன் மனம் நிம்மதியாகும். நீ தாங்கிய துன்பம் இவ்வளவு நாள் உன்னை நசுக்கியது, ஆனால் இனி அது உன்னை காப்பாற்றப் போகிறது. ஏனென்றால் அந்த வழியில்தான் அம்மன் உன்னை உருவாக்கினாள். நீ இன்னும் ஒரு நாள் காத்திருக்கிறாய் என்றால் அந்த நாளே உன் வெற்றி நாளாக மாறும். வராகி அம்மன் ஒரு விஷயத்தையும் வீணாக விட மாட்டாள். அவள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள். உன் வீடு அமைதியில்லையா, உறவுகள் சிதறிவிட்டதா, பணம் வராமல் சிரமப்படுகிறாயா, உடல் மனம் சோர்ந்ததா, இதெல்லாம் இன்று முடிவடைய போகிறது. உன் வாழ்க்கையில் மிரக்கிள் நடக்கப் போகிறது. அது வராகி அம்மன் மட்டும் செய்யக்கூடிய அதிசயம். நீ நம்பிக்கையுடன் அம்மா என்று ஒரு முறை அழைச்சாலே போதும். அந்த ஒரு அழைப்புக்காகவே அவள் காத்திருக்கிறாள். நீ நம்ப முடியாத அளவுக்கு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும். நீ தள்ளி வைக்கப்பட்டது போல் தோன்றினாலும் உண்மையில் அம்மன் உன்னை ஒரு பெரிய உயரத்திற்கு தயாரிப்பதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறாள். நீ பார்த்த அந்த தோல்விகள், அந்த மறுப்புகள், அவை உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை ஆழமாக புரிய வைப்பதற்காக. தங்கமே, ஒரு முறை உன் கண்களை மூடி அம்மா நீயே என் வழி என்று சொல்லு. உன் இதயத்தில் இருந்து ஒரு ஒளி எழும். அந்த ஒளி உன் சுற்றியுள்ள இருளை நீக்கிவிடும். நீ உணரும் அந்த அமைதியே வராகி அம்மனின் சின்னம். அவள் வந்து விட்டாள் தங்கமே. உன் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. இன்னும் சில நாட்களில் உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி வரும். நீ வேண்டியதெல்லாம் ஒரே ஒருவரின் கையில்தான் இருக்கிறது, அது வராகி அம்மன். அவள் உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தை புதிய பக்கத்துக்கு மாற்றுகிறாள். நீ இப்போ படிக்கும் இந்த வார்த்தைகள் கூட அவளுடைய அருளின் வழியே உன்னை அடைகிறது. நீ உன் மனதில் சொல் தங்கமே, நான் தாழ்ந்தவன் இல்லை, நான் வராகி அம்மன் காப்பாற்றும் குழந்தை. இந்த நம்பிக்கை உன்னுள் வந்தவுடனே சக்தி மாறும். எதிரிகள் உன்னை பாதிக்க முடியாது. தீய சக்திகள் உன் வீடு நுழைய முடியாது. வராகி அம்மன் உன் வாசலில் காவல் நிற்கிறாள். அம்மன் உன் வாழ்க்கையில் மிரக்கல் செய்ய போகிறாள். அது உன் கண்முன்னே நிகழும். நீ இதுவரை இழந்த அனைத்தும் இரட்டிப்பு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். உன் இதயம் நிம்மதி அடையும். உன் குடும்பம் அமைதி அடையும். உன் பிள்ளைகள் செழிக்கப் போகிறார்கள். உன் தொழில் வளர்ச்சி காணும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை குறைத்து பார்த்தாலும், வராகி அம்மன் உன்னுடன் இருந்தால் யாரும் உன்னை தடுக்க முடியாது. அவள் புன்னகை உன்னை காக்கும் கவசம். அவள் அருள் உன்னை உயர்த்தும் சக்தி. தங்கமே, இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய துவக்கம். அந்த துவக்கம் வலியிலிருந்து பிறந்தது, ஆனால் முடிவு ஆனந்தம். நீ ஒவ்வொரு காலையிலும் அம்மா உன் அருளால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லு.
அந்த நன்றியுணர்ச்சி உன்னை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும். அம்மன் உன்னை மறந்துவிட மாட்டாள். நீ தவறினாலும் விழுந்தாலும் மீண்டும் எழும்ப வழி காட்டுவாள். உன் பயணத்தில் நீ ஒற்றையாக இல்லை. வராகி அம்மன் உன் தோளில் கை வைத்து நடக்கிறாள். உனக்கு தெரியாமல் அவள் உன் முன்னே பிரச்சனைகளை அகட்டி வைக்கிறாள். தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அற்புதம் ஆகப் போகிறது. உன் பெயர் உயரப் போகிறது. உன் உள்ளம் அமைதியடையும். இது வராகி அம்மனின் நாள். அவள் உன் வாழ்க்கையில் மிருகல் செய்யப் போகிறாள். இனி உன் வாழ்க்கையில் துன்பம் அல்ல, ஆசீர்வாதம் தான் நுழையும். நம்பிக்கை வைக்க தங்கமே, வராகி அம்மன் உன் பக்கம் இருக்கிறாள். இதை மட்டும் மறக்காதே. இப்போ நீயே உன்னோட ஆன்மாவை கேள். ஏதோ ஒரு புதிய ஆற்றல் உனக்குள் ஓடுற மாதிரி தோணுதா? அது அம்மன் உன் இதயத்தை தொடுற ஒலி தங்கமே. நீ இதை கேட்கணும் என்று யாரோ உன்னை இங்கே அனுப்பினாங்க. அவள் உன் வாழ்க்கை பக்கம் ஒரு ஒளியாய் நிற்கிறாள். நீயும் அந்த ஒளியிலே நடந்து போ. உன் வழி இனிமேல் இருட்டா இருக்காது. சில விஷயங்கள் தாமதமாக வந்தாலும் அவை மிகச் சரியான நேரத்தில் தான் வரும். அதுதான் அம்மனின் சட்டம். நீ நினைச்சதும் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா அவள் திட்டம் பெரியது. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை உயரப் போகுது. உன் பெயர் பிரபலமா ஆகும். உன் குரல் பலரின் இதயத்துக்குள் செல்லும். நீ செய்யும் விஷயங்கள் பலருக்கு ஊக்கம் தரும். அதுதான் அம்மனின் ஆசீர்வாதத்தின் விளைவு. நீயும் உன் கனவுகளையும் மறந்து போன மாதிரி இருக்கும். ஆனா அவை இன்னும் உயிரோடு இருக்குது தங்கமே. அந்த கனவுகளை மீண்டும் உயிர்ப்பி. அவளிடம் சொல்லு, அம்மா, என்னை வழிநடத்து. அவள் உனக்கு திசை காட்டுவாள். அந்த வழியிலே எந்த தடையும் இருக்காது. நீ தைரியத்தோட ஒரு அடியை வைக்கிறாயா? அதே வேளையில் அவள் 10 அடிகள் வைக்குறா உன் பக்கம். அதுதான் அம்மனின் அன்பு. இப்போ நீயே கவனிக்கலாம். உன் உடம்பு முழுக்க ஒரு துடிப்பு போல இருக்கும். சிலர் அதை குளிர் அலைன்னு சொல்வாங்க, ஆனா அது அம்மனின் பரிசுத்த ஆற்றல். அது உன்னை சுற்றி பாதுகாக்குது. இனிமேல் உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. உன் பக்கம் தாயின் அருள் ஓடும். நீ சொன்ன வார்த்தை எல்லாம் பலமா மாறும். இன்னும் சிலர் உன்னோட வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனா நீ அதை கவலைப்படாதே. அம்மன் உன்னை உயர்த்தும் போது சிலர் நீங்கி போவாங்க. அதுதான் இயற்கை. உன் இதயம் நல்லது என்பதால் உனக்கு நல்லவங்க வருவாங்க. பழைய பிணிகள், பழைய நினைவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து போகும். நீயும் உன் வாழ்க்கையையும் மீண்டும் கட்டி எழுப்பணும் தங்கமே. உன் உள்ளம் வலிமையா இருக்கு. அந்த வலிமையை காணாம நீ தானே உன்னை குறைத்து நினைச்சிருக்கே. இனிமேல் அது வேண்டாம். நீ உன்னை நம்பு. உன் வாழ்க்கையை நம்பு. அம்மனின் அருளை நம்பு. அதே போதும். உன் வாழ்க்கை முழுக்க ஆசீர்வாதமா மாறும். இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உன் கண்ணில் நீர்த்துளி வரலாம். அது வலியின் கண்ணீரா இருக்காது, அது விடுதலையின் கண்ணீர் தங்கமே. உன் ஆன்மா இப்ப தாயின் கரங்களில் ஓய்வு எடுக்குது. நீ அந்த அமைதியை உணரு. அந்த அன்பை உன் உள்ளத்தில் நிரப்பிக்கோ. இனிமேல் உனக்கு எந்த இரவும் இருட்டாக இருக்காது. உன் வாழ்க்கை ஒளியோட நிரம்பி ஒளிரும். அம்மன் சொல்லுறா, என் தங்கமே, நீ போதுமானவள். நீ தேவையானவள். நீ என் பிள்ளை. நான் உன்னை விட்டுப்போவதில்லை. அந்த வார்த்தை உனக்காக எழுதப்பட்டதுதான் தங்கமே. நீ இதை கேட்ட பிறகு உன் மனசு சுத்தமா, அமைதியா மாறும். உன் கண்ணில் ஒளி, உன் இதயத்தில் நம்பிக்கை, உன் வாழ்வில் அருள் நிரம்பும். யாரோ உன்னை இங்கே அனுப்பினாங்க, அது தெய்வீக சக்தி தங்கமே. அவள் உனக்கு சொல்லுறா, நான் உன் அருகில் இருக்கேன், உன் வாழ்வு இப்போ துவங்குது. நீ சிரிச்சு வா தங்கமே, உன் சிரிப்பு உலகத்தையே மாற்றும். உன் பெயர் ஒரு ஆசீர்வாதம் ஆகட்டும், உன் வாழ்வு ஒரு ஒளி ஆகட்டும், உன் ஆன்மா என்றும் அமைதியாகட்டும். அம்மன் உன்னோடே இருக்காங்க தங்கமே, என்றும்.